என்னுடைய 50வது ஆண்டு ஊழியத்தை நிறைவு செய்வதனால் ஒரு ஆலயத்தில் அதை நிறைவு செய்யணுன்றதுக்காக தான் நான் முதலாவது இந்த கூட்டத்திற்கு ஒப்புதல் தெரிவித்தேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த ஊழிய நாட்களுக்காக ஆண்டவருக்கு அத்தியந்த பணிவோடு அவர் பாதம் தொட்டு முத்தம் செய்கிறேன். இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு உயர்நிலை சீடத்துவம். சீடத்துவத்தில் வளர்ச்சி இருக்கலாமே தவிர கீழ்நிலை சீடத்துவம் மேல்நிலை சீடத்துவம் என்று இல்லை. சீடத்துவம் என்பது ஒரே அழைப்பு தான். சீடத்துவத்திலே நாம் நிலைத்திருக்கவும் கனி கொடுக்கவும் தேவனுக்கு மகிமை சேர்க்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு வார்த்தை. ஆகையினால் அதற்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு உத்தம சீஷத்துவம் என்பது உண்மை சீஷத்துவம். முதலாவது நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புவது, கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயர் புதிய ஏற்பாட்டில் 3 முறைதான் இடம்பெற்றிருக்கிறது. பூர்வ காலங்களில் கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயர் கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்பட்ட பாராட்டு பெயர் அல்லது பட்டை பெயர், வக்க பெயர், என்ன பெயராகவும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். இது புறமதத்தவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள் இவருடைய வாழ்க்கை தராதரம் இயேசு கிறிஸ்துவை போல் இருக்கிறது என்பதினால் அவர்கள் இவர்களுக்கு வைத்த பெயர். நாம் வைத்து கொண்ட பெயர் அல்ல, நமக்கு நாம் தெரிந்து கொண்ட பெயர் அல்ல, உலகம் திருச்சபையின் அங்கத்தினர்களுக்கு கொடுத்த பெயர். இது எங்கு பார்க்கிறோம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம். அங்குதான் முதன்முறையாக கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயர் வழங்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதில் நமக்கு தெளிவு வேண்டும். என்றாலும் நாம் சீடர்கள் என்கின்ற பெயர் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து விட்டது. 2 விதமான மக்கள் திருச்சபையில் இருக்கிறார்கள். அவர்களை நான் பெயரிட்டு அழைக்க வேண்டும் என்றால் பக்தர்கள், சீடர்கள். பக்தர்கள் என்பவர்கள் தங்கள் விருப்பம் போல ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள். மற்ற மார்க்கங்களிலே பக்தர்கள் உண்டு, ஆனால் கிறிஸ்தவர்களில் பக்தர்கள் இருக்க முடியாது. ஆங்கிலத்தில் டிவோட்டீஸ்ன்னு சொல்கிறோம், பக்த கோடிகள்னு சொல்லுவாங்க. உலகமெங்கிலும் பக்தர்கள் பெருத்திருக்கிறார்கள். கிறிஸ்தவத்திலும் பக்தர்கள் இருக்கலாம், ஆனால் உண்மையில் இருக்கக்கூடாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் சீடர்களாகத்தான் இருக்க முடியும். அவர்கள் பக்த கோடிகளாக வாழ்க்கையை முடித்து விட முடியாது. இதை முதலாவது நான் உங்களுக்கு கீழ்கோடிட்டு காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம் சீஷர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 248 முறை புதிய ஏற்பாட்டிலே சீஷர்கள் என்கின்ற பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புகின்ற ஒரு எளிமையான கேள்வி, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களா, சீஷிகளா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருக்கு பெண் சீஷிகளும் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இவ்வளவு நாளும் 12 சீஷர்கள் இருந்தாங்க. ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த உயர்நிலை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அவரை அநேக பெண்கள் பின்பற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷன் என்கிற வார்த்தைக்கு மிக எளிமையான தமிழாக்கம் பின்பற்றுகின்றவன், a follower, a radical follower of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை தீவிரமாக பின்பற்றுகின்ற ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் வழங்கப்பட்ட பெயர்தான் சீஷன் அல்லது சீஷி என்பது. அப்போ சேஷர்களாக இருக்கும்படிதான் திருச்சபையின் அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக முதலாவது நாம் சீஷர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய சீஷர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பு தம்மிடத்தில் வரும்படி வரவழைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தம்மோடு கூட அவர்கள் தங்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அவர்களுக்கு சுவிசேஷத்தை போதிக்க அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லிவிட்ட பிறகுதான் அவருடைய பெயர் பட்டியல்கள் இடம்பெற்றிருக்கிறது. 12 பெயரின் நாமங்கள் இந்த 3ஆம் அதிகாரத்திலே மார்க் எழுதின சுவிசேஷத்திலே இடம்பெற்று இருப்பதை பார்க்கலாம். முதலாவது வருவது என்ன? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கான அழைப்பு. அவரிடம் அருகில் வருவதற்கு அழைக்கிறார். இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிற கருத்து, அந்த அழைப்பு எல்லாருக்கும் பொதுவானது. The call unto discipleship is open to all. யார் வேண்டும் என்றாலும் சீஷர்களாக இருக்கலாம். கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் பாத்தியப்பட்டதல்ல. உலகத்தில் இருக்கும் எந்த மனிதனும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றலாம். இது உங்களுக்கு கொஞ்சம் விகற்பமாக தெரியலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே யாதொருவன் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று வர விரும்பினால், யார் வேண்டும் என்றாலும் பின்பற்றலாம், ஆனால் அது நிபந்தனைக்குட்பட்டது என்று சொல்லுகிறார். அந்த நிபந்தனை நான் பின்னால் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். யார் வேண்டும் என்றாலும் அவரை பின்பற்றலாம். தயவு தாட்சண்யம் இல்லை, உயர்வு தாழ்வு இல்லை, ஏழை பணக்காரன் என்கின்ற பாகுபாடு இல்லை, வெள்ளை நிறத்தவன் கருத்தவன் என்கின்ற நிற பாகுபாடு இல்லை.
இந்தியன், வெளிநாட்டவன் என்பது இல்லை. யார் வேண்டும் என்றாலும் அவருடைய சீஷனாக இருக்கலாம். சிசுவாக இருக்கலாம், முதியவராக இருக்கலாம். வயது எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் யார் வேண்டும் என்றாலும் அவருடைய சீஷனாக இருக்க முடியும். உங்கள் பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் சீஷராக முடியும். ஆச்சரியமா இருக்கா? சண்டே ஸ்கூலுக்கு போனாங்க, அழகா வந்து காணிக்கப்பட்டதை பார்த்துட்டு இருந்தேன். இன்னொரு தலைமுறை நம்முடைய திருச்சபையிலே உருவாகி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை வளமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபித்தேன். சீஷர்கள் யார் வேண்டும் என்றாலும் அவரை பின்பற்றலாம், ஆனால் அது நிபந்தனைக்குட்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது பல்வேறு நோக்கத்தோடு அவருக்கு மக்கள் பின் சென்றார்கள் என்று சுவிசேஷம் நமக்கு மறைமுகமாக பாடம் கற்பிக்கிறது. அநேகர் அவர் போகும் இடங்கள் எல்லாம் திரண்டு சென்றார்கள், அவரை பார்ப்பதற்கென்று போனார்கள். ஒரு வசீகரம் அவரிடத்தில் காணப்பட்டது. சகேயு என்கிற ஒரு வரி வசூலிக்கும் ஒரு அதிகாரி, சுங்க அதிகாரி, அவன் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி அவரை பார்க்க விரும்பினான். அவன் சுகமாக இருந்தான், அவனுக்கு பொருளாதாரத்தில் வளமை இருந்தது, அவன் பெற்றுக்கொள்ள அவனுக்கு ஒரு தேவையும் இருந்ததாக தெரியவில்லை. ஆகையினால் அவரை பார்க்க விரும்பினான். ஐ வாண்ட் டு ஹேவ் அ கிளான்ஸ் ஆஃப் திஸ் கிரேட் லீடர். அவரை நான் பார்க்கணும். அவர் எப்படி இருப்பாரு? அவருடைய வசீகர தோற்றத்தை பார்க்க வேண்டும். நல்ல கூர்மையான மூக்கா, ஆஜானு பாகுவாக இருக்கிறாரா, 6 அடி 2 அங்குலமா, சுருண்ட கேசங்களா, கண்ண குழிகளா? அவரை பார்க்கணும். அவர் ரசிகனாக நான் மாறணும். உலகமே அவரை பற்றி பேசுகிறது, உலகமே அவருக்கு பின்னாக அணிதிரளுகிறது. நான் அவரை பார்க்கணும். I must have a simple glance of him. என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லணும், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் நானும் வாழ்ந்தேன். நான் சின்ன பையனா இருக்கும்போது காமராஜருக்கு எலுமிச்சம்பழம் கொடுத்தேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, இவன் காமராஜருக்கு எலுமிச்சம்பழம் கொடுத்தான்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு பெருமை. நல்ல மனுஷனுக்கு தான் கொடுத்தேன், திருடனுக்கு கொடுக்கல. பெருமை தான். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தேன், அவரை தொற்றிருக்கிறேன், அவரோடு வாழ்ந்திருக்கிறேன். 1 யோவான் கடிதம் துவக்கும் போது என்ன சொல்லுகிறார்? நாங்கள் பார்த்ததும் கண்டதும் தொட்டதும் உணர்ந்ததுமாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு சொல்லுகிறோம். அவரோட தொட்டிருக்கிறோம், உண்டு உறங்கி இருக்கிறோம், அவரோடு சேர்ந்து நடந்திருக்கிறோம். கம்பீரமா நடந்திருப்பாங்க இல்லையா? கட்சி தலைவர்கள் பின்னால போறவங்க பார்த்துருக்கீங்களா? நல்ல இமாக்குலேட் வெள்ளை சட்டை அணிஞ்சு கரவேட்டி போட்டு அப்படி மிடுக்கா நடந்து போறாங்க. அதுல ஒரு பெருமை இருக்குது, கம்பீரம் இருக்குது. பக்கத்துல இருந்து க்ளோஸ் அப் ஷாட்ஸ் எடுக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாக போகும்போது நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு போயிருப்பாங்க. பார்வையாளர்கள், ஏராளமான பார்வையாளர்கள் இருந்தார்கள். சிலர் பசி நிமித்தமாக அவருக்கு பின்பற்றினார். அவர் பின்னால் போனா நல்ல ராஜ சாப்பாடு கொடுக்கிறாராம், நான் வெஜிடேரியன் டயட். மீன் கொடுக்கிறாராம், அப்பம் கொடுக்கிறாராம். போவோம், சமைக்க வேண்டியதில்லை. அப்படியும் ஒரு கூட்டம் மக்கள் வந்தாங்களாம். நான் சொல்லல, பைபிள் அப்படித்தான் போட்டிருக்கு. அவரை ராஜாவாக்க வேண்டும் என்று விரும்பினார்களாம். எல்லாருக்கும் என்னெல்லாமோ கொடுக்குறாங்களா, இலவசம் கேட்டிருக்கீங்க இல்லையா? இலவசம் கொடுத்து அவங்களை ராஜாவாக்கிடுவாங்கன்றது நம்ம கட்சிக்காரங்களுக்கு தெரிகிறது. ஆண்டவர் இலவசங்கள் வழங்க வரவில்லை. அவர்கள் பசியாக இருக்கிறார்கள், ஆத்தும பசி தீர்த்து விட்டு அவருடைய உடல் பசியை தீர்ப்பதற்காக அவர்களுக்கு விருந்து படைக்கிறார். அவரை பின்பற்றினால் என்ன கிடைக்கும் என்பதற்காக வருகிறார். இன்னொரு கூட்டம் சுகம் பெறுவதற்கென்றே வருகிறார்கள். வகை வகையான மக்கள் வந்தார்கள். அவர் போதனையை கேட்பதற்கென்று ஆசையாக வந்தார்களாம். மற்றவர்கள் பேசுகின்ற போதனைக்கும் இவர் போதனைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதிகாரம் உடையவராக பேசுகிறார். There is an authenticity. அவர் பேசுறதுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்குது. இது மூளை பேசல, அவருடைய உணர்வுகள் பேசுகிறது, அவருடைய ஆவி பேசுகிறது. கடைப்பிடித்த உண்மையை சொல்லுகிறார், கடைப்பிடிக்காத உண்மையை சொல்லவில்லை. அந்த காலத்தில் பரிசேயர்கள் இருந்தார்கள். அவர்கள் கடைப்பிடிக்காத உண்மை மக்களுக்கு சொன்னார்கள். உணவு கிடைக்கும் என்று அவரை பின்பற்றின ஒரு கூட்டம், சுகம் கிடைக்கும் என்று அவரை பின்பற்றின கூட்டம். அவர் போதனை கேட்பதற்கென்று ஆசையாக வந்தார்கள். ஒரு வசீகரம், ஒரு காந்தம், அதில் ஒரு ஈர்ப்பு இருந்தது. ஆகையினால் அவர் பின்னாக வந்தார்கள். ஆனால் அவர்களை பார்த்து சொல்றார், எனக்கு பின்னாக வருகிற நீங்கள் யாரும் சீஷர்கள் அல்ல. எனக்கு பின்னால வர்றீங்களே, நீங்க வர்றதுனால பெரிய சீஷர்னு சொல்லிட முடியாது. இந்த சீஷத்துவம் நிபந்தனைக்கு உட்பட்டது. அந்த நிபந்தனைகளை பார்க்கலாமா? ஒரு பகுதியை எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 22ஆம் வசனத்திலே அவர் படப்போகிற பாடுகளை குறித்து அவர் பேசுகிறார். மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும், மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும், கொல்லப்படவும், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். It is a must unto me that I must go and suffer. பாடுபடுவது எனக்கு பிதாவினால் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறது. It is not optional. எனக்கு நிர்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. சொல்லிவிட்டு
பின்பு எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் வாங்க. இது திணிக்கப்பட்ட கட்டாயம் அல்ல. வாருங்கள், பின்னாக வாருங்கள். எல்லாருக்கும் கல்யாண வீட்டில் இடம் உண்டு. சீஷர்களாக இருப்பதற்கு எல்லாருக்கும் இடம் உண்டு. இது தெரிந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மட்டும் பாத்தியப்பட்டதல்ல. படித்தவர்களுக்கு, மேதைகளுக்கு, அழகுள்ளவர்களுக்கு, உயர்ந்த மேட்டுக்குடி மக்களுக்கு அல்ல. யார் வேண்டும் என்றாலும் இயேசுவின் சீஷனாக இருக்கலாம். மனம் வேண்டும். நானும் உம்முடைய சீஷனா இருக்கணும் சுவாமி. இந்த உலகம் எனக்கு அங்கீகாரம் தரவில்லை, ஆனால் நீர் என்னை அங்கீகரிக்கிறீர். 23ஆம் வசனத்திற்கான மேல் விளக்கத்தை சொல்லுவதற்கு முன்பு 24, 25ஆம் வசனத்தையும் நீங்கள் கொஞ்சம் உற்று பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எது சீஷத்துவம் அல்ல என்பதை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், இன்றைக்குள்ள கிறிஸ்தவத்தின் பெரும்பகுதியாக சொல்லப்படுகின்ற பிரசங்கம் என்ன? எப்படி உலகத்தை ஆதாயப்படுத்துவது, உலகத்தை ஆதாயப்படுத்துவதற்கு இயேசு கிறிஸ்துவை எப்படி பயன்படுத்துவது, how to manipulate Christ in order to win the world. உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு எப்படி கடவுளை பயன்படுத்தலாம். இதுதான் எல்லார் மத்தியிலும் பேசப்படுகிறது. செழிப்பு என்னும் போதனை, prosperity gospel. There is no gospel called prosperity gospel because gospel is conditional. The gospel calls for crucifixion. உலகத்தை ஆதாயப்படுத்துவதல்ல. அதை பாருங்கள், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தை ஆதாயப்படுத்தி தன்னுடைய வாழ்வை பெருக்கிக் கொள்ள விரும்புகிறவன், தன் ஜீவனை ஆதாயப்படுத்திக் கொள்ள விரும்புகிறவன் இழந்து போவான். நான் சொன்னாரு, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம்? நிறைய வியாபாரிகள் இருக்கிற திருச்சபை என்று நினைக்கிறேன். லாப நஷ்டம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். லாப நஷ்டம் பார்க்க தெரியாதவன் வியாபாரத்தில் வெற்றி பெறவே முடியாது. காரியத்தின் கடைத்தொகை என்ன? கடைசியில் போட்ட முதலீட்டில் எவ்வளவு வந்ததுன்றதான். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினோமே, நாம் ஜீவனை இழந்து போனால் கல்லறையில் வேணா இடம் கிடைக்கும், அதுக்கு மேல் ஒன்றும் கிடைக்காது. அது கூட இப்போ ரொம்ப விலைன்னு சொல்கிறாங்க. சில சபைகளில் 50,000 ரூபாய்ன்னு சொல்கிறாங்க. எல்லாமே விலை தான், எல்லாமே விலை தான், எதுவுமே இலவசம் கிடையாது. நல்லது தான். ஆனால் சீஷத்துவம் என்ன சொல்லுகிறது? உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு, ஜீவனை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்துவை யார் பிரசங்கித்தாலும் பின்பற்றாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவுக்காகவே பின்பற்றுங்கள். I follow Christ because I want Christ, nothing else and nothing less. இயேசுவை இயேசுவுக்காக பின்பற்றுகிறவன் சீஷன். இப்போ அந்த நிபந்தனைக்கு வருவோம். 23ஆம் வசனத்தை பாருங்கள். யாதொருவன் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து என்றால் என்ன அர்த்தம்? உன்னை நேசிப்பது போல பிறனை நீ நேசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் என்னை வெறுக்க சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். என்னிலும் தகப்பனையாவது தாயாவது அதிகமாய் நேசிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்றாரே. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொன்னவர் அவர்களை பகைக்க சொல்லுவாரா? வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் தப்புத்தாளங்கள் போடுவோம். நமக்கு அனுகூலமாக வசனத்தை கையாளுகிறோம், ஆகையினால் தான் நாம் விசுவாசத்திலே சிதைந்து போயிருக்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவை முதன்மையாக்க கற்றுக்கொள்ளுங்கள். பெற்றோரை விட இயேசு கிறிஸ்துவை முதன்மைப்படுத்துங்கள். முதல் அன்பை அவருக்கு கொடுங்கள். முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே தேவனுக்கு முதல் அன்பு. மை ஃபர்ஸ்ட் லவ் இஸ் ஃபார் மை மேக்கர். அவர்தான் என் காதலன், நித்திய காதலன். அவரை நான் நேசிக்கிறேன். அவரை நேசிப்பதினால் மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொள்கிறேன். அவரை நேசிப்பதற்காக மற்றவர்களை வெறுக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவை நேசிக்காதவன் மனைவியை நேசிக்க தெரியாதவன், இயேசு கிறிஸ்துவை நேசிக்காதவன் பெற்றோரை கனம் பண்ண தெரியாதவன், இயேசு கிறிஸ்துவை நேசிக்காதவன் பிள்ளைகள் மீது பாசமழை பொழிய தெரியாதவன். எங்கு கற்றுக்கொள்கிறோம்? அன்பு அவரால் நம் இதயங்களில் ஊற்றப்படுகிறது. அன்பு அவர்தான். The very essence is God himself. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புள்ள தேவன் என் இதயத்தில் வாசம் செய்யாவிட்டால் இந்த பகைமை மண்டி கிடக்கின்ற உலகத்தில் நானும் நாகரிகமாக சண்டை போடுவேன், சிரிச்சுக்கிட்டே சண்டை போடுவேன். சிலர் அதுல ரொம்ப சமர்த்தரா இருக்கிறோம்ல, அவர்களுக்கு வேண்டுமென்றால் நடிகர் திலகங்கள்னு பெயர் வைக்கலாம். சிரிச்சுக்கிட்டே கழுத்து இருக்கிறது. பகைமைக்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. அதான் 2வது கற்பனை என்ன சொன்னா, உன்னிடத்தில் நீ அன்பா இருக்கிறது போல பிறனிடத்திலும் அன்பாருங்க. தேவனை முதன்மையாக்குவது,
சீஷத்துவத்தின் முதல் நிபந்தனை என்ன? தன்னைத்தான் வெறுத்து. If I know the worth of Jesus Christ, I relinquish everything else. அவருக்கு முன்பாக எல்லாம் நஷ்டம் என்றும் குப்பையுமாக கருதுகிறேன். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறார். In order to gain Christ, I am willing to relinquish anything. அவரை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக. ஆண்டவர் ஒரு அழகான ஓமையை சொன்னார் இல்லையா? என்ன ஓமை? மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு புதையலை கண்டெடுத்தவனுக்கு ஒப்புமையாக இருக்கிறது என்று சொல்லிட்டு ஒருத்தன் ஒரு நிலத்தில் புதையலை பார்க்குறான். நான் நினைக்கிறேன் ஒருவேளை கொத்துற வேலைக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். தோண்டும் போது ஒரு புதையல் வந்திருக்குது. ரொம்ப நல்ல கிறிஸ்தவன். அதை திருடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்? அந்த நிலத்தை வாங்கிட்டா அந்த பொக்கிஷமும் எனக்கு சேரும் என்று சொல்லி நில சொந்தக்காரன் போய் சொல்கிறான், அந்த நிலத்தை எனக்கு கிரயம் பண்ணி கொடுங்க அப்படின்றான். வீட்டில் போனால் ஒன்றும் ஜாஸ்தி இல்லை. மனைவி இருந்த அந்த கொஞ்சோண்டு நகம் அதையெல்லாம் வாங்கி இருக்கிறதெல்லாம் விற்று மனைவி நினச்சிருப்பான், உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிட்டாப்பா அப்படின்னு கேட்டிருப்பான். எல்லாத்தையும் விற்று கொண்டு போய் என்ன செய்கிறான்? நிலத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறான்? புதையல் எடுக்கிறான். அவன் இழந்ததை விட அவன் பெற்ற புதையல் அதிகம். அவன் பைத்தியக்காரனா முட்டாளா? அவன் புத்திசாலியா? படே கில்லாடி இல்லை, புத்திசாலி. இழக்கக்கூடாத ஒன்றை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு தன்னால் தக்க வைத்துக் கொள்ள முடியாத ஒன்றை இழப்பவன் முட்டாள் அல்ல. இன்னொரு முறை சொல்லட்டுமா? தன்னால் இழக்கக்கூடாத ஒன்றை தக்க வைத்துக் கொள்ளுவதற்காக தன்னால் காப்பாற்ற முடியாத ஒன்றை இழக்க கொடுக்கிறவன் முட்டாள் அல்ல. இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் பெரிய புத்திசாலிகள் நான் நினைக்கிறேன். வாழ்க்கையில ஜெயிக்கிறீங்க. ஆனா உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். If you know the worth of God, you will willingly relinquish anything to gain God. தேவனுக்காக எதை வேண்டும் என்றாலும் இழக்க கொடுப்போம். அவர்கள் புத்திசாலிகள். I know the worth of God. அவருக்கு முன்பாக ஒன்றும் சமம் அல்ல, எல்லாம் இருள் பொருளாகி விட்டது. இரண்டாவது என்ன சொல்றாரு? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. சிலுவை எடுத்துக்கொண்டனாலே நமக்கு ரொம்ப கிறக்கம் வந்துருது இல்லையா? சிலுவையும் சீடத்துவம் என்று சொல்லும் போது சிலுவை எடுத்துக்கொள்வது என்பது அங்கே ஆண்டவர் மறைமுகமாக சொல்லுவது இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவானவர் கொடுத்த சிலுவை என்பது மக்களை மீட்பதற்காக தன்னுடைய உயிரை தானம் செய்ய வேண்டும் என்பது. தன் உயிரையே ஊற்றி கொடுத்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். அதற்கான சம்பளத்தை தன் உயிரை கொடுத்து நம்முடைய பாவ கடனை தீர்த்து விட்டு நிஜ குற்றவாளிகளாகிய நம்மை நிரபராதியாக்கி விட்டார். அதுதான் சுவிசேஷம். எனக்காக பிராயச்சித்த பலியானார். we call it substitution. என் சார்பில் நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு என்னை நிரபராதி ஆக்கி விட்டார். நிஜ குற்றவாளி நான் தான், அவர் என்னை மன்னித்து விட்டார். பிதா கொடுத்த சிலுவை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பது, அதை அவர் செய்து முடித்தார். இனி நான் செய்ய வேண்டியது உலகத்தின் பாவத்துக்காக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. எனக்கென்று அவர் வைத்திருக்கின்ற பொறுப்பு, the responsibility, எனக்கென்று அவர் கொடுத்திருக்கும் வாழ்க்கை, அவர் எனக்கு கொடுத்திருக்கும் அழைப்பு, எனக்கு கொடுத்திருக்கிற திறமை, எனக்கு கொடுத்திருக்கிற வரங்கள், இவைகளை கொண்டு எப்படி நான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி அவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருவது. சிலுவை என்பது பொறுப்பு. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்கிறார், பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஏனென்றால் ஒருவனும் செயல்பட முடியாத ராக்காலம் வருகிறது என்று சொல்லுகிறார். நான் தேவனுக்கென்று பயன்பட வேண்டும். எனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற கால கெடுவுக்குள், within the time frame, I have to fulfill my particular call. பொதுவான அழைப்பு சீஷனாக இருப்பது, அதில் தனிப்பட்ட அழைப்பு அவர் என்னை கொண்டு மாத்திரம் செய்ய வேண்டும் என்று விரும்புவது. இப்போ நான் உங்க முன்னால் நிற்கிறேன், ஆண்டவர் என்னையும் சீஷனாகத்தான் அழைத்தார். அதற்கு பிறகு அவருடைய சித்தத்தை செய்வதற்கு அவர் எனக்கு வைத்திருக்கும் வாழ்க்கை திட்டத்தை வடிவாக நிறைவேற்றினார். மெல்ல மெல்ல அந்த அவருடைய சித்தத்தின் மையத்துக்கு என்னை கொண்டு வந்தார். அதை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் என்பதில் எனக்கு பரம திருப்தியை கொடுத்திருக்கிறார். நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டீங்கன்னா கேட்க வேண்டிய முதல் கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய விரும்புகிறீர்? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பவுல் மனம் திரும்பின பிறகு கேட்ட முதல் கேள்வி அதுதான். நீர் யார் ஆண்டவரே? உம்மை நான் தெரிந்து கொள்ளலாமா? மே ஐ நோ யூ? நீர் என்ன செய்ய விரும்புகிறீர்? தேவனை தெரிந்து கொண்டால் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். தேவனை தெரியாவிட்டால் தேவ சித்தம் நமக்கு தெரியாது. ஆண்டவனுக்கு என்ன பதில் சொல்றாரு? யூதருக்கும் புறவினத்தவருக்கும் ராஜாக்களுக்கும் என்னை பற்றி அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீ. You are a chosen vessel to stand before kings, before Gentile world and before your own people.
3 தரப்பட்ட அழைப்பை சொல்லுகிறார். இந்த 3 பேருக்கும் சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு தான் அவருடைய வாழ்க்கை அஸ்தமனமாகிறது. ஆகவே தான் 2 தீமோத்தேயுவுக்கு எழுதின கடிதம் 4ஆம் அதிகாரத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சொன்னவர், இன்றைக்கு வாசித்தாங்களே அவர் பட்ட போராட்டங்களை பற்றிய ஒரு பட்டியல் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். போராடினேன், விட்டு கொடுக்க, I never made a compromise. கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கை என்பது போராட்டம் உள்ளது. புண்ணில்லாத போர்க்களம் இல்லை. போராடுவதை நான் விட்டு விடவில்லை. என் ஓட்டத்தை முடித்தேன். நான் ஓட வேண்டிய வாழ்க்கை திட்டத்தை நான் வடிவாய் நிறைவேற்றி முடித்தேன். என் விசுவாசத்தையும் நான் இழந்து போகவில்லை. நல்லா கவனிங்க, சிலர் ஓடுவார்கள், தங்கள் விசுவாசத்தை கைவிட்டு விடுவாங்க. they make lot of compromise. விசுவாசம் என்பது வேதத்தை தொகையாய் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. யூதாவின் நிருபம் 3ஆம் வசனத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்பது வேதத்தை முழுமையாக சொல்லுகிற ஒற்றை வார்த்தை விசுவாசம். The word is the faith. அவருடைய விசுவாசம் வார்த்தை என்பது, அவருடைய வார்த்தையை விட்டு நான் அடி பிறழவில்லை. அவர் எனக்கென்று வைத்திருந்த ஓட்டத்தை நான் நிறைவேற்றி முடித்தேன். எனக்கு அவர் தந்த சுவிசேஷத்தை நான் விட்டு கொடுக்கவில்லை. நான் போராட தவறவில்லை. நான் வெற்றி பெறுகிற சேனையிலே போராடினேன், ஆகினாலே வெற்றி பெற்று விட்டேன். அழைப்பை பெற்றார், அதற்கான ஆயத்தத்தை செய்தார். 3வது, சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். டேக் அப் த கிராஸ் அண்ட் ஃபாலோ மீ டெய்லி. தினம் தினம் என்னை பின்பற்ற வேண்டும். தினம் தினம் என்னை பின்பற்ற வேண்டும். உலகத்தில் எத்தனை காலம் இருப்பேன் என்பது எனக்கு தெரியாது. சிலுவையை இறக்கி வைத்து விட வேண்டும் என்கின்ற ஆயாசம் எனக்கு உண்டு. ஆனால் சிலுவை கீழே இறக்கி வைக்காமல் அவரை பின்பற்றுவேன். என் பார்வை கிறிஸ்துவின் மீது பதிந்திருப்பதினால் அவருக்கு பின்னாக நான் ஆசையோடு தொடருவேன், லக்கை நோக்கி தொடருவேன். தோல்வி காணாத ஓட்டத்தை நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். விசுவாசத்தில் நான் தளர்ந்து போவதில்லை. புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் அவன் நலிந்து போகிறான், ஆனால் எனக்குள் இருக்கிற மனிதன் நாளுக்கு நாள் புதுமை பெறுகிறான். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். The inner man is constantly renewed, the outer man is getting deteriorated. ஒரு காலத்தில் அழகா இருந்தோம், இப்போ கண்ணாடியை பார்த்தா வேற மாதிரி தெரியுது இல்லையா? ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற மனுஷன் முன்னால் இருந்ததை விட ரொம்ப அழகா இருக்கிறான். எல்லாருக்கும் ஒரு நாள் வரும், என்னுடைய உள்ளான மனிதன் மெருகேற்றம் செய்திருக்குமானால், அந்த மெருகேற்றத்திற்கு மிக முக்கியமான காரணம் இயேசுவை பார்த்து நான் நடக்க வேண்டும். 2 கொரிந்தியர் கடிதம் 3ஆம் அதிகாரம் 16-17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகுங்கள், அவர் சாயலில் தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப எளிமையான ஒரு சூத்திரத்தை சொல்லி கொடுக்குறேன். அவர் முகத்தை பார்த்தீங்கன்னா உங்க முகம் மாறும். The more you glance at Jesus Christ, the more you will be glorified. இயேசுவை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள், அனுதினமும் பார்க்க பழகுங்கள். அவர் எங்கு பார்க்கலாம்? வார்த்தையில் பார்க்கலாம். வார்த்தையில் பார்க்கலாம், வேற எங்கேயும் தேடாதீங்க. உள்ளுக்குள் இருப்பவரை வார்த்தையில் பாருங்கள், வெளியில தேடாதீங்க. ஆண்டவரே காட்சி தாரும் காட்சி தாரும்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது பைத்தியக்காரத்தனம். காட்சியெல்லாம் நீ தேவையில்லை. வேதத்தில் சொல்லப்பட்ட கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வார்த்தையின்படி அவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். தேவாவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள், மீட்பர் இயேசுவின் சிநேகமானவர் அனலான மக்கள், தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள், வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள். அபாகா 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 அபாகா